Construct a flowchart to explain the process of finding the greatest number among the three given natural numbers. So, இப்போ நம்ம A, B, C நம்ம step by step process நம்ம எழுதலாம். Step by step process. First நம்ம என்ன பண்ணணும்? A, B, C அப்படின்னு வேல்யூ வந்து assign பண்ணணும். சரியா? assign A, B, C. அதாவது என்னது ரெண்டு மூணு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசின்றது ஒரு மூணு நேச்சுரல் நம்பர்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே அசைன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரைட் இன் ஸ்டார்ட்டுக்கு எப்பயுமே நம்ம ஓவரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது அசைன் பண்றது எல்லாமே நம்ம இன்புட். அசைன்றது என்னது? இன்புட். ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் நம்ம எப்படி எழுதணும், எப்படி எதுல போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா parallelogram போடணும். ஓகே, இன்புட்டும் அவுட்புட்டும் parallelogram போடணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்டார்ட். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஃப்ளோ லைன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வரப்போகுது. இப்போ இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசி அப்படின்ற நம்பரை நம்ம இன்புட்டா கொடுக்குறோம். இன்புட் என்னது? ஏ, பி அண்ட் சி மூணு நம்பரும் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டெசிஷன் மேக்கிங். இப்போ ஏபிசி எப்படின்றத நம்ம டெசிஷன் மேக்கிங் பண்ண போறோம். டெசிஷன் மேக்கிங் ஆல்வேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ராம்பஸ்ல தான் டெசிஷன் மேக்கிங். ஃபர்ஸ்ட் டெசிஷன் என்ன எடுக்கிறோம்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சரியா? இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். இப்ப சொல்றாங்க ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, எஸ் அப்படின்னா நம்ம திரும்ப இன்னொரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும். என்ன டெசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சரிப்பா ஏ கிரேட்டர் தென் பி ஆச்சு, ஏ கிரேட்டர் தென்னும் சியுமா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? ஏ தான் இங்க கொடுத்துருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்ல பெருசு அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அதுக்காக இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா? ஆமா, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லிடுச்சு. இங்க எஸ்ன்னு வந்தாச்சு. திஸ் இஸ் எஸ். ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. இப்போ என்ன கேட்க போறோம் அப்படின்னா A is greater than C-யா அப்படின்னு கேட்க போறோம். சரியா? A is greater than C. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் செக் என்ன பண்றோம்? இதுதான் செக் பாக்ஸ். செக் A is greater than B. ஓகேவா? if S. ஆமா, A is greater than B னா if S. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செக் A is greater than C-யா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். நெக்ஸ்ட் இதுவும் எஸ் வந்ததுன்னா if S. செக் if S வந்ததுன்னா என்னது? A is greater than B and C. அப்போ if S னா என்ன சொல்ல? S னா என்ன பண்ணும்? print the value of A. print the value of A. சரியா? நம்ம இது மூணு பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியா தெரியலாம். நிறைய 1000 நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது பெருசுன்னு போது நம்ம இந்த மாதிரி செக் பாக்ஸ் போட்டு ஃப்ளோ சார்ட் எழுதினா சீக்கிரமா முடிச்சிடலாம். சரியா? if A is greater than B னா எஸ் சொல்லியாச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க? அப்போ A is greater than C-யா அப்படின்னா எஸ். A is greater than C அப்படின்னு வந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எஸ்ன்னு வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம்? இன்புட் அவுட்புட் என்ன வந்துரும் பாருங்க. அவுட்புட் parallelogram தான் எழுதணும். அவுட்புட் என்னது? பிரிண்ட் ஏ. ஏன்றது என்னது? ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பரோட வேல்யூ. அது எந்த வேல்யூ வேணா இருக்கலாம். 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 756, 800 எது வேணா இருக்கலாம். இப்போ இது ஒரு வழி முடிஞ்சது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நோன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் A is greater than B னா இங்க என்ன வந்துருச்சுன்னா நோ, A is not greater than B அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. சரி, அப்போ நம்ம இன்னொரு அகைன் செக் கொடுக்க போறோம். சரிப்பா, A is greater than B, A is less than B வந்தாச்சு. சரியா? இப்போ A is greater than B நம்ம பண்ணோம். இப்போ என்ன பண்றோம்? B is greater than C செக் பண்றோம். A is greater than B னா நோ. A வந்து நம்பரோட சின்னது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இந்த பக்கம் நோ வரதுக்கு A is 3, B is 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க இது 3 and 5 எது கிரேட்டர்? A is not greater than அப்போ நோ வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ B greater than C-யா அப்படின்னு கேட்குறோம்.
சரியா? B greater than C னா, இப்போ S வந்ததுன்னா, here if B is greater than C. ஆமாம்பா, B is greater than C, S வந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? Next you have to print B. இப்போ B will be greater than A and C. Print B. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நம்பரா பார்த்து ஒவ்வொன்னுத்துக்கா செக் பண்ணணும். If A is greater than B னா, no. அப்போ B is greater than C னா, அப்போ என்னது? B is greater than both A and C. அப்போ B is the greatest number. அப்போ print B. இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஒரு டெசிஷன் பாக்ஸ் இருந்ததுன்னா, ரெண்டுத்துக்குமே என்னது? எஸ் அண்ட் நோ இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரு டெசிஷன் பாக்ஸ்க்கு இங்க ஒரு எஸ் வந்தாச்சு, இங்க ஒரு நோ வந்தாச்சு. இப்போ இந்த டெசிஷன் பாக்ஸுக்கு இங்க எஸ் வந்தாச்சு. இப்போ நமக்கு நோ வரணும். சரியா? இப்போ இங்க எஸ் வந்தாச்சு. இப்போ நோ. B is greater than C யா? இதுவும் நோ. அப்புறமா A is greater than C யா? இதுவும் நோ. அப்போ இந்த B is less than C. ஏன்னா இங்க நோ வந்தாச்சு. அதே மாதிரி A is also less than C. அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னது? C is greater. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? print C. இதுல பார்த்தீங்கன்னா 3 எல்லாம் பிரிண்ட் ஆகாது. சரியா? நமக்கு எது கரெக்ட்டா அது மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். எல்லாமே பிரிண்ட் A, பிரிண்ட் B, பிரிண்ட் C லாம் வராது. நம்ம இந்த மாதிரி இன்புட் குடுத்துட்டு, இந்த மாதிரி டெசிஷன் பாக்ஸ் மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1000 நம்பர் குடுத்தாலும், எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அது Aவா இருக்கலாம், Bயா இருக்கலாம், Cயா இருக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகுறதுக்கு என்ன அப்படின்னு தான் நமக்கு டெசிஷன் பாக்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த டெசிஷன் பாக்ஸ் பாருங்க, A is greater than B னா, Sன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லா போயிடும். அவ்வளவுதான். Sன்னு வந்ததுன்னா நெக்ஸ்ட் A is greater than C. ஆமா, Sன்னா இது. அப்படியே இந்த ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிரும். நோன்னு வந்தா இந்த பக்கம் போயிடும். இந்த எஸ்ன்ற ஸ்டெப் எல்லாம் வராது. அப்போ நம்ம எஸ் ஆர் நோ டெசிஷன் பாக்ஸ் பண்ணினோம்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல நம்ம என்ன எழுதிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ இஃப் எஸ் பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ, அதாவது இங்க வரைக்கும் எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் செக் பண்றோம். இப்போ செக் ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா? இஃப் நோ, அதாவது செக் ஏ இஸ் கிரேட்டர் தென் பில இஃப் நோனா, அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? செக். எதை செக் பண்றோம்? நோன் வந்தா எதை செக் பண்றோம்? B is greater than C யான்னு செக் பண்றோம். சரியா? if S, B is greater than S னா நம்ம என்ன சொல்றோம்? print the value of B. if no என்ன பண்றோம்? print the value of C. print the value of C. சரியா? இப்போ நமக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு 3 நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இது புரியுற மாதிரி நானு ஒரு நம்பர் வச்சு, இது வந்து என்ன ஒண்ணுமே புரியாம இருக்கு. நான் நம்பர் வச்சு இப்போ 3 நம்பர் எடுத்துக்கலாம். if A equals 586, B equals 1296, C equals 725. சரியா? இந்த 3 நம்பர்ல நமக்கு தெரிஞ்சிருது. B தான் பெரிய நம்பர் நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இதை நம்ம ஃப்ளோ சார்ட்ல எப்படி போடுறோம்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்புட் கொடுத்துட்டோம். வாட் இஸ் இன்புட்? இந்த இன்புட் ஏபிசி. ஏபிசி என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன நம்பர் எழுதியிருக்கோம்? 586, 1296, 725. சரியா? 3 நம்பர் எழுதிட்டோம். இப்போ டெசிஷன் பாக்ஸ்ல என்ன எழுதுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் A is greater than B. A என்னது? 586 is greater than B என்னது? 1296 அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கண்டிப்பா இது வந்து நோ தான். அப்போ இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் வராது. அப்போ நோ வந்துடும். சரியா? அப்புறமா நம்ம திரும்ப என்ன பண்றோம்? திரும்ப டெசிஷன் கேக்குறோம். B is greater than C. அப்போ 1296 is greater than 725 ஆன்னு கேக்குறோம். ஆமாப்பா, எஸ். இப்போ என்ன வரும்? print B. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சா? கிளியரா? சோ எந்த ஸ்டெப் வருதோ அந்த டெசிஷன் மேக்கிங்ல அந்த ஸ்டெப் வரும். இப்போ இந்த எஸ்ன்ற ஸ்டெப் எல்லாமே கேன்சல் ஆயிடும். அதுக்கு மேல வர ஸ்டெப் எல்லாம் கேன்சல் ஆயிடும். So this is the way to write the flow chart.